கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 86ஆம் சங்கீதம், அதில் 13ஆம் வசனம். சங்கீதம் 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரிது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. நம்ம சொல்ல முடியுமா? தைரியமா சொல்றோமா? தேவன் எனக்கு அதை செய்யல, இதை செய்யல, அது பண்ணல, இதை பண்ணல, எனக்கு அப்படிமா இல்லை, இப்படி நடக்கல, இப்படிதான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்படிதான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். தேவனை குறை சொல்லிக்கொண்டே இருப்பதாக நாம் காணப்படுகிறோம். யாரும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு யாரால சொல்ல முடியும்? உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, யாரால அப்படி சொல்ல முடியும்? ஆனா தாவீது ராஜா பாருங்க அழகா சொல்றாரு, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. ஏன் தாவீது ராஜா சொல்ல முடிச்சு? தாவீது ராஜா எழுதின சங்கீதங்கள் நிறைய பாத்தீங்கன்னா, ஒரு வனாந்தரத்துல தனிமையில ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது, துணை இல்லாம தனிமையாக தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல எழுதின சங்கீதங்கள் நிறைய. அதே போல எதிரிகள் அவரை துரத்தி கொண்டிருந்த நேரத்துல சவுல் துரத்தினா, தன் சொந்த மகனை துரத்தினா, சொந்த ரத்தமே அவரை துரத்தியது கொள்வதற்காக. அப்படி அவரை கஷ்டப்பட்டு உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த நேரத்துல எழுதின சங்கீதங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. தாவீது ராஜா போராட்ட யுத்த காலத்துல நின்ற காலம் தான் ஜாஸ்தி. சந்தோஷமா அரியணையில உட்கார்ந்து அரசாண்ட காலம் ரொம்ப கம்மி தான். அதுவும் ஒரு வைராயத்து இருந்தது. அப்ப அவரு என்ன ஆகா சொல்றாரு பாருங்க, நீர் எனக்கு பாராட்டின கிருபை, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. அப்ப கர்த்தர் நம்மளை உயிரோட வைத்திருப்பதே மிகப்பெரிய கிருபை. கர்த்தரோட கிருபைகள் லிஸ்ட் போட்டோம்னா அதுக்கு எல்லையே கிடையாது. தினமும் மூச்சு விடுவது, ஒவ்வொருவரையும் மூச்சு இழுத்து வெளியே விடுவது தேவன் கொடுத்த கிருபை தான். இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கு இருதயம் கொடுத்த அவர் கிருபை தான். இந்த இருதயத்துக்கு ஒப்பான எந்த ஒரு மிஷினுமே கிடையாது. நம்ம மூளைக்கு ஒப்பான எந்த கம்ப்யூட்டருமே கிடையாது. நம்ம கண்ணுக்கு ஒப்பான எந்த ஒரு லென்ஸுமே கிடையாது. எந்த ஒரு டெலஸ்கோப்பும் கிடையாது. அது ஹப்புலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எதுவுமே கிடையாது. நம்ம உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளையும் எடுத்து பார்த்தோம்னா மனிதனால ஈக்குவலா எதுவுமே செய்ய முடியல. அப்பேற்பட்ட கிருபையாக தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். இப்படி அவ்வளவு சாயலாக படைத்திருக்கிறார். அதனால்தான் நம்ம இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்ற, வாழ்க்கையில எனக்கு அது நடக்கல, இது நடக்கல, அதை எப்படி பண்ணிட்டா, இது நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு. நம்ம தேவன் கொடுத்த கிருபியை நம்ம பார்க்கறதே கிடையாது. நம்ம சுத்தி இருக்க பிரச்சனைகளே பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம முடிவு எடுப்போம். கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபி பெரியதுன்னு சொல்ல ஆரம்பிப்போம். நம்ம மனசு எப்பப்பெல்லாம் நினைவு வருது அப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிப்போம். வசனம் எப்படி முடியுது பாருங்க, ஆகிறது. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்து. அழகா சொல்றாரு பாருங்க, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்து. அவர் நல்லா தெரியும், அவர் செய்த காரியங்கள் அவர் நல்லாவே தெரியும். அப்ப தாழ்ந்த பாதாளத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து கொண்டு இயேசுவின் ரத்தத்தால் மீட்டெடுத்து கொட்டப்பட்ட ஜனம் நம்ம உலகத்தின் அதிபதி பிடியிலிருந்து நம்மளை சிலுவையிலே வெற்றிகரமாக ஒரு ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட கிருபை பார்த்தீங்களாங்க. நம்மளாம் எங்கோ பேர்க்க வேண்டியவங்களை அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்து கொண்டார். இன்றைய தினம் ஒரு முடிவு எடுப்போம். நீ என் வாயில இருந்து இல்லை என்ற வார்த்தையை வராது. அது சரியில்லை, இது சரியில்லை, அது இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். அதே நினைக்கலாம், இதெல்லாம் இருக்குல்ல, எப்படி நான் சொல்லாம இருப்பேன்னு. சொல்லாம இருக்க பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். தாவீது ராஜா சொல்றது போல சொல்லுவோமா, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என்று தாவீது ராஜா சொன்னது போல நாங்களும் சொல்ல வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஏஸ்டாப்பன், உமது கிருபையை மட்டுமே, நீர் எங்களுக்கு பாராட்டின உமது கிருபைகளை மட்டுமே நாங்கள் சிந்தித்துக் கொள்ள நாங்கள் முடிவு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள், எங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தவறு, நீர் எங்களுக்கு பாராட்டின உமது கிருபையை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்து அதற்கு நன்றி சொல்லும் பாத்திரமாக நீர் எங்களை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவர். கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தகப்பனே உம்மிடத்தில் கேட்டு உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட அன்னையத்திற்கும் நன்றி சொல்பவர்களாக அவர்களை மாற்றியதற்காக, அவர்களை அழைத்ததற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நீர் பாராட்டின கிருபை பெரிதாண்டவர் ஏஸ்தாப்பே, உமது கிருபை பெரிதாண்டவர் ஏஸ்தாப்பே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து உமக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்க உதவுமாப்பா. குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை முருகற்கு தருகிறோமாப்பா. அவர்கள் உடலின் பலவீனங்கள் அனைத்தையும் நீக்கி போடும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.